வணக்கம். இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்கள் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10, 11, 12 உள்ளிட்ட 3 தேதிகளிலும் டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தென்காசி, திண்டுக்கல், தேனி, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கு 11ஆம் தேதி வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் வேளாண் பணிகளை மேற்கொள்வதை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளவும் அல்லது மழைக்கு பின்பு மேற்கொள்ளவும் தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 3 நாட்கள் கனமழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதனால் அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தற்பொழுது வருவாய் பேரிடர் மீட்பு துறை சார்பில் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகங்களுக்கும் இந்த எச்சரிக்கையானது அளிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.